இன்று நாம் நம்முடைய 190வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இன்றைய சூழ்நிலைக்கு திரு பொன்னையன் அவர்கள் பேசியது பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதே கருத்தை தான் 2018 நான் ஒரு தொலைக்காட்சியில பேசுகிற பொழுது தெரிவித்தார். அதிமுகவுடைய எதிர்காலத்திற்கு நாம் தனித்து செயல்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் தமிழ்நாட்டு நலன் காக்கிற விஷயங்களை நம்ம எதிர்த்து பிஜேபிக்கு எதிராக செயல்படணும் என்கிற கருத்து சொன்னாங்க. உடனே சில மணி நேரத்தில் இவர்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கிறதாக அறிவித்தாங்க. அதே கருத்தை தான் இன்றைக்கு திரு பொன்னையன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து என்பது அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அப்படி ஒரு வரவேற்பு பெற்ற உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தாருன்னா, ஏதோ இவர் சொல்லித்தான் பொன்னையன் பேசினார் அப்படிங்கிறது போல ஒரு தோற்றத்தை சமூக வலைதளங்கள்ல ஏற்படுத்தினாங்க. ஏன்னா அது தொண்டர்கள் இடத்துல ஒரு அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பொன்னையனை பத்தி விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு நீங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க என்று பொன்னையன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினாங்க. அப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்கணும்? பொன்னையன் சரியா தான் சொல்லியிருக்காரு. அது அதிமுக தொண்டர்களது உணர்வு அந்த கருத்து கட்சி தொண்டர்களது கருத்தை தான் அவர் பிரதிபலித்திருக்கிறார்னு சொல்லணும். இல்ல இவங்க மேல இருக்கிற வழக்குகளுக்காக அது இவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினா அமைதியாகவாவது இருந்திருக்கணும். ஆனா இவர்கள் என்ன பதில் சொல்றாங்க? பொன்னையனுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து. அப்ப பொன்னையன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு நலன்களில் இந்தந்த இடங்களில் தவறு செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் செய்கிற அந்த போலியான விளம்பரங்கள் அவர்கள்தான் எதிர்கட்சி என்பது அதிமுகவை பின்னுக்கு தள்ளுகிறது. நாம் வலிமையோடு செயல்பட வேண்டும்னு சொல்றாரு. அப்ப இது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னா, அப்ப இபிஎஸ் ஓபிஎஸோட கருத்து என்ன? பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையா இருக்கிறோம், நாம் இந்த இயக்கத்தை அவர்களிடத்தில் அடகு வைத்திருக்கிறோம், அந்த எசமானர்கள் சொல்லுகிறத கேட்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களது கருத்தா? ஏன்னா சரி, பொன்னையன் பேசுறது ஒரு கூட்டணி கட்சியில இருந்துட்டு அது தவறு என்கிற ஒரு வாதத்தை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் வைக்கிறாங்க. நம்ம அதை அப்படியே எடுத்துக்குவோம். சரி, அவர்கள் சொல்வது ஒருவேளை அப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம பரிசீலனை செய்து பார்த்தால், அண்ணாமலை கூட்டணியில இருந்துட்டே சோழவந்தான் மாணிக்கம் அதிமுகவுடைய உயர்மட்ட குழுவுல உறுப்பினராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ, அவரை பாரதிய ஜனதா கட்சியில இணைத்தார். பல அதிமுக பிரமுகர்களை பாரதிய ஜனதா கட்சியில இணைத்தார். அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுல ஒரு கூட்டணி கட்சியில அந்த கூட்டணி தொடர்கிற பொழுது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களை தங்களது கட்சிக்கு இழுக்கிற இழுப்பு வேலைகளை எந்த அரசியல் நாகரிகம் தெரிந்த அரசியல் கட்சியும் செய்யாது, அதனுடைய தலைவர்களும் செய்ய மாட்டாங்க. அப்ப அண்ணாமலை இதை செஞ்சார். அப்ப இதை யாராவது உணர்வுள்ள ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சரோ இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இது அண்ணாமலைக்கு நீங்க இது செஞ்சது தவறுன்னு சொல்லி சொன்னாங்களா? கேட்டாங்களா? கேட்கல. சரி, அண்ணாமலை இப்ப என்ன சொல்றாரு? வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் நாங்க தான் ஜெயிப்போம். இது அண்ணாமலை சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தல். சரி, நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் இருக்கும். அதாவது வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை. அப்போ ஒரு கூட்டணியில இருந்து கொண்டு அதிமுக என்ன அண்ணாமலையை முதலமைச்சராக நிறுத்தி நீங்க இந்த தேர்தலை சந்திக்க போறீங்களா? அப்ப இபிஎஸும் ஓபிஎஸும் தயவு செய்து ஒரு விஷயத்தை இவர்கள் தெளிவுபடுத்தணும். இவர்கள் அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பு இருக்கிறார்களா, ஏற்றிருக்கிறார்களா, இல்லை அண்ணாமலை திமுகவுக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறாங்களா? இப்ப பொன்னையன் பேசுனது ஒரு வாதத்துக்கு தவறுன்னு எடுத்துக்கிட்டாலே அப்ப அண்ணாமலையினுடைய இந்த நடவடிக்கைகள், அடுத்த முதல்வர் அண்ணாமலை என்பதோ 25 தொகுதிகள்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என்பதோ வெற்றி பெறும் என்பதோ, அப்ப எந்த அடிப்படையில அவர் சொல்றாரு? இதை இவர்கள் கேட்கணும். இதே போக எனக்கு நேற்று பார்த்தீங்கன்னா அந்த சன் நியூஸ் தொலைக்காட்சியில பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் சொல்றாரு, நாங்க அப்படியெல்லாம் அதிமுக வர்றவங்களை நாங்க சேர்த்தல. ஆனா அப்படி பார்த்தீங்கன்னா 10 முன்னாள் அமைச்சர்கள்
பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்வதாக டெல்லியில வந்து எங்களை தொடர்பு கொண்டாங்க, நாங்க மறுத்துட்டோம்னு சொல்றாரு. அப்ப யார் அந்த 10 பேர் முன்னாள் அமைச்சர்கள்? பாரதிய ஜனதா கட்சி இந்த பட்டியலை வெளியிடணும். அதுல இபிஎஸ் ஓபிஎஸ் அடக்கமா, தங்கமணி வேலுமணி அடக்கமா, KP முனுசாமி வைத்தியலிங்கம் அடக்கமா, யார்? அதை அந்த பட்டியலை அவர்கள் வெளியிடணும். அதே போல அப்ப இன்னும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தோர் இன்னும் சில விளக்கங்களை சொல்றாங்க. அதாவது நாங்க அப்படி சேர்த்தணும்னு நினைச்சோம்னா நாங்க அவர்களை வந்து அவர்கள் செய்திருக்கிற தவறுகளை, ஊழல்களை வைத்தே அவர்களை எல்லாம் எங்க பக்கம் கொண்டு வந்துருவோம் என்கிற கருத்தை சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட நான் வைத்த இந்த 2-3 ஆண்டு காலமாக இவர்கள் தங்கள் மீது இருக்கிற வழக்குகளுக்கு பயந்து கொண்டு அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி இடத்துல அடகு வைத்திருக்கிறார்கள் என்கிற அந்த கருத்து வந்து தானே வலிமைப்படுது. அப்ப இந்த வழியில் இந்த இயக்கம் தொடர்ந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல வேற இன்னொரு, அதாவது அதிமுக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டார்கள், அண்ணாமலையால் கவரப்படுகிறார்கள். இதை யார் பேசுறா? இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா 2-3 பேர் டிவியில் விட்டுருக்காரு, இந்த சாதி கட்சி நடத்துறவனுங்கள. அவங்க பேசுறது அண்ணாமலையை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று வந்து பேசுறாங்க. அப்ப இது அதிமுகவுடைய எதிர்காலத்திற்கு, அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்புடைய கருத்து அல்ல. ஒன்று, இவர்கள் குறைந்தபட்சம் வருகிற 23ஆம் தேதி அந்த செயற்குழு பொதுக்குழு இருக்கு இந்த மாதம். அப்ப அந்த செயற்குழு பொதுக்குழுவையாவது நீங்க பயந்தவர்களாக இருந்தீங்கன்னா, பிஜேபியை பத்தி எதுவும் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, 40 தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடும், அதிமுக 40லும் வென்றெடுக்கும், நாங்க அதற்கு உண்டான பணிகளை செய்கிறோம், எங்களுக்கு யாரும் கூட்டணி வேண்டாம், நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அளவுக்காவது ஒரு தீர்மானம் போடணும் இல்ல. ஏன்னா இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 12-15 மாசம் தான் இருக்கு. அதற்குள்ள வந்து அடுத்த ஆண்டு இறுதியிலேயே அந்த நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு. அப்ப இப்படியே முரண்பாடுகளோடு பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்துக் கொண்டிருந்தால் கடைசி நிமிடத்துல இந்த முன்னாள் இந்த அமைச்சர்களை எல்லாம் வந்து வழக்குகளில் சிக்க வைத்து அவர்கள் பெரும்பான்மையான இடங்கள்ல போட்டியிடுவாங்க. அல்லது ஒருவேளை அதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், இப்ப எப்படி அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தனிச்சு நின்னாங்க. அப்ப தனிச்சு நிற்கிற பொழுது என்னாச்சு? திமுக வெற்றி பெற்றது, அதிமுக வெற்றி பெற முடியல. ஏன் வெற்றி பெற முடியல? அதற்கு உண்டான முன் தயாரிப்புகள் எதுவும் இல்லை. அப்ப இந்த பொதுக்குழு செயற்குழுவில் ஒரு முடிவு எடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை இல்லாமல் 40லும் அதிமுக தனித்து போட்டியிடும், அதற்கு இப்ப இருந்தே நம்ம பணிகளை துவக்குவோம் என்கிற அளவுல செயல்பட்டால் அதிமுக தொண்டர்கள் ஒருமுகத்தோடு பயணிப்பார்கள். அப்போ பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் நம்ம இந்த தேர்தலை சந்திக்கலாம். எல்லாரும் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, யார் பிரைம் மினிஸ்டர் சொல்லணும், அப்பதான் ஓட்டு போடுவாங்க. மோடி பேரை சொன்னா தமிழ்நாட்டுல யாரு, எந்த அதிமுக வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க, எந்த திராவிட சிந்தனையாளர்கள் ஓட்டு போடுவாங்க? ஆன்டி மோடி வேவ், அதாவது மோடிக்கு உண்டான எதிர் அலை, அண்ணாமலைக்கு உண்டான எதிர் அலை, பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான எதிர் அலை, அவர்களது இந்துத்துவ கொள்கைகளுக்கும் சாதிய அரசியலுக்கும் உண்டான எதிர் அலை தமிழகத்துல மிக அதிக அளவுல கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருந்தாலும் சரி, மோடி அவர்களை பிரதம அமைச்சர் என்று நாம் தேர்தலை சந்தித்தாலும் தோல்வி உறுதி. அப்ப அதற்கு நம்ம வந்து யார் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறார்களோ அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுவதுதான் அதிமுகவுடைய கடந்த கால வரலாறு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அதை அவர் வெளிப்படையாகவே அறிவித்தார். மத்தியில யார் ஆளுகிற கட்சியோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய நலன்களை நாங்கள் பாதுகாப்போம், மத்திய அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டி காட்டுவோம், அந்த வழியில வந்து நம்ம பயணிக்கலாம். அதனால இன்றைக்கு இந்த அண்ணாமலை என்பவர் அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய அளவுல செயல் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்கள் இவர்கள் மீது இருக்கிற அந்த ஊழல் வழக்குகளுக்காக அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்படின்னா சசிகலாவா? அப்படின்னா சசிகலா அதற்கு மேல் பயந்து கிடக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல அவர் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி விமர்சிச்சு இருக்கிறாரா? இல்ல. நயினார் நாகேந்திரன் என்ன பேசுறாரு?
அவரை நீங்க அதிமுக சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாங்க பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்துக்குவோம் என்கிற அளவுல பேசுறாங்க. அப்படி இதுல எந்த ஒரு ஒற்றுமை இது சரியா வரலன்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு குறுகிய காலத்துல சின்னத்தை முடக்குவாங்க. அதிமுகவை முடக்குவதற்கு, சின்னத்தை முடக்குவதற்கு, கட்சியை பிளப்பதற்கு பல கூறுகளாக இன்றைக்கு இவர்கள் பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதற்கு பல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கு கையாள்களாக காட்டி கொடுப்பவர்களாக இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிறார்கள். அதனால அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு நாம் இப்பொழுது இருந்து 40 நமதே தனித்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியில் தனித்து நின்று 40ஐயும் வென்றெடுக்கிற வலிமையோடு நம்ம செயல்பட்டால் மட்டும்தான். ஏன்னா இது வெறும் நாடாளுமன்ற தேர்தல் தானே பார்க்க முடியாது. இந்த தேர்தலில் ஏற்படுகிற வெற்றியும் தோல்வியும் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஓராண்டு 1.5 ஆண்டுகள்ல சட்டமன்ற தேர்தல் வந்துடும். அப்ப அதுல இது எதிரொலிக்கும். அதனால இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் கருதி அதிமுக தொண்டர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு ஆள்பட்டிருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ராணுவத்தை சந்திப்பேன் என்று சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதாவது தொண்டர்களை பாதுகாப்பதற்கு அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை பாதுகாப்பதற்கு தேவைப்பட்டால் நான் ராணுவத்தையே சந்திப்பேன் இது சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன பண்ணையில் அதாவது அவரை நீங்க இதை செய்யலன்னா நாங்க கட்சி நீக்கிடுவோம் இருப்பாங்க. அவரை மிரட்டி அண்ணாமலை சிறப்பாக செயல்படுகிறார்னு சொல்ல வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண அதிமுக தொண்டர்களை, உணர்வுமிக்க அதிமுக தொண்டர்களை இவர்கள் எந்த மிரட்டலும் செய்ய முடியாது. நான் பல பேர் என்கிட்ட பல நேரத்துல சொல்லுவாங்க, ஆனா நீங்க அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள்னு ஒருங்கிணைங்க, அப்பதான் நம்ம வலிமையாக ஒரு கட்டமைக்க முடியும்னு. அதுல இருக்கிற பிரச்சனையே என்னன்னா இதுதான், திடீர்னு பல்ட்டி அடிச்சுருவாங்க. அந்த சுயநலத்தின் காரணமாக நான் பல நம்முடைய நிகழ்வுகள்ல கூட நான் சொல்லியிருப்பேன், தலைவர்கள் என்பவர்கள் சுயநலவாதிகள், அவர்களை நம்பாதீங்க. அப்ப நாம் பயணிக்கிற வழிங்கிறது நம் இந்த இயக்கத்தினுடைய அடி வேர்களாக இருக்கக்கூடிய, அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அடிமட்ட அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகளை, உறுப்பினர்களை, தொண்டர்களை, இளைஞர்களை, வாக்காளர்களை நாம் முழுமையாக கட்டமைத்தால் நம் பிஜேபிக்கு எதிரான இந்த நிலைப்பாட்டில தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதை நாம் முன்னெடுத்து பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பது தெரிய வருகிற பொழுது நிச்சயமாக இந்த எல்லா அதிமுகவினுடைய அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பொறுப்பாளர்களும் இதுல இணைந்து கொள்வார்கள். நம்முடைய நோக்கம் அதிமுக என்கிற இயக்கத்தை பிளவுபடுத்துவது அல்ல, அல்லது நம்ம ஒரு சிலருக்கு ஒரு பதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய நோக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மா அவர்களும் உருவாக்கிய, கட்டிக்காத்த, வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு, 50 ஆண்டு காலத்துக்கு வலிமையாக ஆளுகிற ஒரு இயக்கமாக இருக்கணும். அதற்கு நல்ல பல இளைஞர்களை, குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத, இதுவரை எந்த ஒரு பதவியையும் அனுபவிக்காத குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, அதுல இருக்கிற பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகளை நாம் வழங்கி அவர்களை முன்னுக்கு கொண்டு வரணும். இந்த நோக்கத்தோட தான் நம்ம பயணிக்கிறோம். ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 அதிமுக தொண்டர்கள் ஒன்று திரண்டு நாம் அந்த கூட்டத்தை நடத்துகிற பொழுது நிச்சயமாக இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அடிமைப்பட்டிருக்கிற இந்த அடிமை விலங்குகளை உடைத்து எரிந்து எம்ஜிஆர் காலத்தை போல, அம்மா காலத்தை போல தனித்து நின்று வெல்லுகிற இயக்கமாக இது பயணிக்கும். பாத்தீங்கன்னா தந்தி டிவிக்கு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதோட ப்ரோமோ மட்டும் இப்ப காலையில போட்டிருக்காங்க. தந்தி டிவியோட பேட்டி இன்னைக்கு சாயந்தரம் வருது. அதுல அண்ணாமலை தெளிவா சொல்றாரு, அதாவது அதிமுக விட பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்ற பதில், தமிழ்நாட்டுல அரசியல் களம் அப்படிங்கிறது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படிங்கிறது தெளிவா சொல்றாரு. அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், அப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல் மிக தெளிவா இருக்கு. அதாவது வருகிற இந்த சட்டமன்ற தேர்தல்ல குறைஞ்சபட்சம் 20க்கு 20 சீட் அப்படிங்கிறத போட்டு
பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் அதிமுக பயணிக்க வேண்டும் என்பதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலையும் அண்ணாமலையை முன்னிறுத்தி அவர்கள் தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கிறாங்க. இதை தெளிவா சொல்றாரு அண்ணாமலை. அப்ப எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களும் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க இந்த கட்சிய மொத்தமா எடுத்துக்கோங்க, இல்ல பிட்டு பிட்டா நறுக்கி எடுத்துக்கோங்க, நாங்க என்ன வேணாலும் ஒத்துழைப்பு தர்றோம். ஒரே இது எங்க மேல திமுகவும் கேஸ் போடக்கூடாது. அதாவது இந்த திமுக இப்ப அந்த கேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அண்ணா திமுகவை எதிர்த்து திமுக வெற்றி பெற முடியாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து இந்த மதவாதம், திராவிடம், இந்துத்துவா, திராவிடம் என்கிற அரசியலை முன்வைத்து திமுக ஜெயிச்சிடலாம். அப்ப அதனால திமுக கூடவோ இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன டீல் போட்டுக்கிறாங்க, நீங்க எதை வேணுமோ எடுத்துக்கோங்க, எங்களை விட்டுருங்க. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இல்ல இந்த 4 ஆண்டு காலத்துல அமைச்சர்களாக இருந்தவர்கள், அவர்கள் இன்றைக்கு மாவட்ட பொறுப்புகளில் இருக்கிறாங்க, ஒரு 25-30 பேர். அவர்கள் மீது எந்த விதமான வழக்குகள் வரக்கூடாது. இதுக்கு முன்னால மாநில அரசாங்கம் அந்த ரைடு பண்ணினதோ அல்லது பெண்டிங்ல இருக்கிறதோ எந்த குற்றச்சாட்டுகள், ஊழல்கள், கைதுகள் இந்த நடவடிக்கை இருக்கக்கூடாது. இவங்க சம்பாதிச்ச பணத்தை உற்றார் உறவினர், கான்ட்ராக்டர், கமிஷன் ஏஜென்ட் இவைகளை பாதுகாத்து கொண்டால் மட்டும் போதும் என்கிற அளவுலதான். பொன்னையன் குள்ளமா இருக்கிறாரு, அவர் உயரம் குறைச்சலா இருக்குதுன்னு ஹெச் ராஜா பேசின என்ன, கருப்பு முருகானந்தம் பேசின என்ன, எங்களுக்கு மான ரோசங்கிறது சுத்தமா கிடையாது, எடுத்துக்கோங்க எதை வேணாலும் என்கிற அளவுல இருக்கிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற பணியில நான் இதற்கு முன்பே சொன்னதை போல நாம் களத்துல இறங்குற பொழுது மிகப்பெரிய ஒரு வலிமையான பலத்தை நாம் நிரூபிக்க வேண்டும். பொதுக்குழுவுல இந்த பிரச்சனையை பத்தி அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அல்லது பொதுக்குழுவுல அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுக்கல. ஏன்னா இதுல நம்ம அவங்களுக்கு நம்ம கடிதம் போடுறது இதெல்லாம் எதுவும் பலனளிக்காது. நம்ம களத்துல 10 லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொரு இடங்கள்லயும் 50,000 பேர், 1 லட்சம் பேர் திரண்டு மாவட்ட வாரியாக நாம் அந்த கூட்டங்களை நம்ம நடத்துவோம். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்ம அதை நடத்துவோம். தொகுதி வாரியா நம்ம பயணிப்போம். தொண்டர்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள், இயக்கம் நம் பக்கம் இருக்கு என்றால் இன்றைக்கு அடிவரடிகளாக பிஜேபிக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நம் பக்கம் திரும்பி வந்துருவாங்க. நம்ம இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு 190வது நிகழ்வு. நிறைய பேர் தங்கள் கருத்துக்களை மிக விரிவாக விளக்கமாக எல்லோருமே பேசியிருக்காங்க. 21 பேர் அவர்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த இயக்கத்தை வலிமையோடு கட்டமைத்து நாம் இதை முன்னெடுப்போம். நம்மை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி சாதிக்கும், மதத்திற்கும், லஞ்சத்துக்கும், ஊழலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஒற்றை தலைமை, அது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக வலிமையாக கட்டமைத்து நாம முன்னெடுப்போம். இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.